அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு உடம்புக்கு ரொம்பவே ஆரோக்கியமான மணக்க மணக்க மண்பானை தக்காளி ரசம் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்க போறோம். முதல்ல ஒரு பாத்திரத்துல புளிய ஊற வச்சு கரைச்சு எடுத்துக்கலாம். இதோட நல்ல பழுத்த 3 தக்காளிய சேர்த்து கையாலேயே நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. மிக்ஸில அரைக்கிறத விட இப்படி கையால மசிச்சாதான் அந்த பாரம்பரிய ருசி கிடைக்கும். அடுத்ததா ஒரு உரல்ல 1 ஸ்பூன் மிளகு 1 ஸ்பூன் சீரகம் சேர்த்து கரகரப்பா இரிச்சுக்கோங்க. இதோட தோலோட இருக்கிற பூண்டு பற்களையும் சேர்த்து ஒரு தட்டு தட்டிக்கோங்க. ரசத்துக்கு பூண்டு எப்பவும் நசுக்கி போட்டா வாசனை சூப்பரா இருக்கும். இப்போ அடுப்புல மண்பானைய வச்சு கொஞ்சமா நல்லெண்ணெய் ஊத்திக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் கடுகு, வரமிளகாய், கருவேப்பிலை சேர்த்து தாளிச்சிட்டு நாம இடிச்சு வச்சிருக்க மிளகு, சீரகம், பூண்டு விழுத சேர்த்து லேசா வதக்கி விடுங்க. மசாலா வாசம் வந்ததும் நாம கரைச்சு வச்சிருக்க தக்காளி கரைசலை இதுல ஊத்திடலாம். தேவையான அளவு உப்பு, மஞ்சள் தூள், ஒரு சிட்டிகை பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. மேல கொஞ்சமா நறுக்கின மல்லித்தழைய தூவி விட்டுடுங்க. ரசம் ரொம்ப கொதிக்க கூடாது. லேசா நுரக்கட்டி வரும்போதே அடுப்ப அணைச்சிடுங்க. மண்பானை சூட்டிலேயே ரசம் இன்னும் சுவையா மாறும். அவ்வளவுதாங்க. சூடான சாதத்தோட இந்த மண்பானை ரசம் இருந்தா வேற எதுவும் வேணாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா